கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உம் சமூகமே என் பாக்கியமே. இந்த பாடலை பாடுவோம். உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா ஏமான், எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா,
ராஜா ஈசு ராஜா. அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். 1,000,000 செல்வங்கள் எங்களை தேடி வந்தாலும் அப்பா அது உமக்கு ஈடாகாதே டாடி. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஈடாகாதே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயை ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில கூட கத்தாவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் ஏசப்பா நீங்க அவர்களோடு பேசணும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஐ கம் அண்ட் ஷல் பி ஹோதனை லக்திமோரா இஸபோலகதனை கரபா ஓரபா கரபா தீரபா லிபா கரபா தீரபா கரபா. நீர் உள்ளந்திரியைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. ஓரபா லிபா ரபா ஷல் பி ஹோதனை கரபா ஓரபா கரபா. மனதில் பாரத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு வந்திருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா. இதை யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. யார் யார் ஆண்டவரை அப்பா மன கிளேசத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா இந்த கத்தாவே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர மெசேஜை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களோடு நீர் இடைப்படுங்க ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரை. ரியா ஷபாலாரா தீமாரபா கரபா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த கால அவமானங்கள், நிகழ்கால ஆசீர்வாதங்கள், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. கடந்த காலத்துல நீங்க சந்தித்த அவமானங்கள் இன்றைக்கு அட் பிரசன்ட் நீங்க இந்த நிகழ்காலத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் கடந்த நாட்களை நினைச்சியே கலங்கிக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இது கடந்த காலம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தீங்கு செய்ய நினைச்சிருப்பாங்க, தீங்கு செய்திருப்பாங்க. இது கடந்த கால வாழ்க்கை. ஆனா இதுல என்ன சொல்லிருக்கு? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. தேவன் என்ன பண்றாரு? இப்போ அட் பிரசன்ட் என்ன பண்றாரு? தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிய முன்னால நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதாவது அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பினார்கள், நமக்கு விரோதமாய் அவங்க என்ன பண்ணாங்க? பேசினாங்க, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் உங்களை என்னையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க பட்ட பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில, அதாவது நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்களை பழி சொல்லி உங்களை கலங்கடித்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட காரியங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் நம்மளை இன்னைக்கு என்ன பண்றாங்க? பார்க்காம போகும்போது நம் மனம் வேதனைப்படும். ஹல்லேலூயா. அதாவது நகமும் சதையும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்மளோடு பழகினவர்கள் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்மளை பார்த்தும் பார்க்காம போனாங்கன்னா நம் மனசு எவ்வளோ உடைகிறது இல்லை? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கடந்த கால
காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கும் அப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம எனக்கு யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் கொடுக்கிற கருவியாய், கொடுக்கிற கரங்களாய் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, கடந்த நாட்கள்ல சரியான ஆகாரம் சாப்பிட முடியாம கூட சிலர் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஐயோ, நல்ல நல்ல ஆகாரங்களை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, சாப்பிட முடியலையே, ஏங்கின நாட்கள் பல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் மீதம் எடுக்கும் வரைக்கும் நம்மளை மற்றவர்களை போஷிக்கும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் சிலர் எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லாம் சாப்பிடுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், அவங்களுக்கு வசதிகள் இருக்கும். ஆனா சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, அநேக இரவுகள் தூக்க மாத்திரையை போட்டு கூட தூங்க முடியாமல் இருந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் எத்தனை பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் அடுத்த செகண்ட் ஆண்டவர் தூங்க வைக்கிறாரே. ஆண்டவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, குடும்பத்துல கணவன் மனைவியை எடுத்துக்கொண்டால், பிள்ளைகள் பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால், சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்ந்த நாட்கள். ஏன் ஆண்டவரே என்ன வச்சிருக்கிறீங்க, நான் ஏன் என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்க, என்னை எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபித்த நாட்கள் உண்டு. அன்னைக்கு எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை இந்த நிகழ்காலத்துல ஆசீர்வாதங்களாய் மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப கடந்த கால அவமானங்கள் மாறி இந்த நிகழ்காலத்துல ஆசீர்வாதம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் பாயிண்ட், என்ன செய்யணும்? பிரசங்கி 10:1 சொல்லப்பட்டிருக்கு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈ. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, செத்த ஈ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பாட்டில்ல விழுந்துருச்சுன்னா, இல்லை ஒரு சாப்பாடோ எதுவோ சொல்லுங்களேன், நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சென்ட் அந்த தைல குப்பியில் விழுந்துட்டா, அந்த செத்த ஈ அது விழுந்ததுனால அது என்ன பண்ணுவாங்க, அது நாரி கெட்டு போக பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் ஒருத்தர் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்களாய் இருந்தாலும் சொற்ப மதியினம், அவங்க கிட்ட இருக்கிற வேண்டாத குணங்கள் அவர்களை அப்படிதான் செய்யும் என்று செத்த ஈயை போலதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப செத்த ஈனா என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செத்த ஈக்கள் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது எது பிடிக்கலையோ அதெல்லாம் செத்த ஈ. இன்னைக்கு பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா இன்டர்நெட்ல நிறைய காரியம், யூடியூப்ல நிறைய காரியங்களை பார்க்குறாங்க. நிறைய, அதாவது இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஸ்நாக் அது என்னம்மா ஸ்னாப் சாட் இருக்கு, இப்படி இன்னும் நமக்கு புரியாத சரி நிறைய காரியங்கள் இருக்கு. பிள்ளைங்க இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க கையில் மொபைல் கிடச்சிட்டா இன்னைக்கு அப்பா அம்மாவே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. இது ஒரு செத்த ஈ. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் தான். பெரியவங்க என்ன பண்ணுறோம், சமையல் குறிப்பை பார்க்குறேன்ட்டு சமையல் குறிப்பை பார்ப்போம். அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுறோமா? பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசியாக செய்து கொடுக்குறோமா? இல்லை. ஒரு காய் எப்படி செய்யணும்னா அது 10 இருக்கும். அந்த 10ஐயும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிரும். இந்த அரை மணி நேரம் பைபிளை வாசித்திருக்கலாம்ல. அப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த செத்த ஈயை உள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி சில காரியங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டின் ஷார்ட்ஸாக பார்ப்பாங்க, இல்லைன்னா மெசேஜாக பார்ப்பாங்க. நல்லது, மெசேஜ் பார்க்கணும், நானும் போடுறேன், பார்க்கணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அதிகாலை எழுந்த என்ன பண்ணணும்? தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து தேடணும். அந்த நேரம் அதிகாலையில் எழுந்துட்டு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு மெசேஜை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அல்லேலூயா. அப்போ இந்த செத்த ஈலாம் என்ன பண்ணணும்? நம்மளை விட்டு அகன்று போகணும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செத்த ஈ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் யாவன அப்படின்னு சொல்லி அதில் 17 விதமான செத்த ஈ இருக்கு. இதில் எதெல்லாம் நமக்குள்ள இருக்கு வாசித்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு கேளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரெண்டு எஜமானுக்கு ஊழியர் செய்ய முடியாது, அதே போல தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியர் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப 2 பேரை திருப்திப்படுத்த முடியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இப்போ பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கு. இப்போ அந்த பிள்ளை அதாவது அப்பா அம்மா தனித்தனியாக இருந்த பிள்ளைங்க என்ன சொல்லும்? அம்மா எனக்கு ரொம்ப உங்களை தான் பிடிக்கணும். அப்பா இருந்தால் என்ன சொல்லும்? அப்பா உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு. அட் அ டைமில் 2 பேரையும் நிற்க வச்சுட்டு யாரை பிடிக்குதுன்னா அந்த பிள்ளைங்க என்ன சொல்ல முடியும்? 2 எஜமானுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ யாரையாவது ஒருத்தரை என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணாதான் இன்னொருத்தரை சொல்ல முடியும். அப்போ தேவனுக்கும் உலகத்துக்கும் ஒருத்தன் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது. ஆண்டவர் பிள்ளைகளும் அப்படிதான். ஆண்டவருக்குள்ள இருந்தா உலகம் நமக்கு தூரமாய் போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க 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 இந்த உலகம் குப்பையா தெரியும். அல்லேலூயா. நம்ம உலகத்துக்குள்ள போக போக ஆண்டவர் நமக்கு குப்பையா தெரிவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால ஆண்டவருக்குள்ள நம்ம வர 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 எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? விடணும். அதனால நகையெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நகையை குறிப்பிடவே மாட்டேன். ஏன்னா நகை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. நகை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, போடாதவங்க பரலோகத்துக்கு போகவும் மாட்டாங்க, போட்டவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. அதனால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப 2 எஜமானுக்கு ஒருத்தன் என்ன பண்ண முடியாது? ஊழியர் செய்யவே முடியாது. அதனால ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா, அதான் எலியா சொல்வாரு, நீங்க அதாவது எவ்வளவு நாள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி போன்னு சொல்றாரு இல்ல. அப்போ 2 எஜமான் 2த்துக்கும் ஊழியர் செய்யவே முடியாது. ஒரு போட்ல காலை வச்சுட்டு 2 போட்ல, இந்த போட்ல ஒரு கால் இந்த போட்ல ஒரு காலை வச்சுட்டு நான் அக்கறைக்கு போயிடுவேன்னு சொன்னா அவன் நட்டாத்துல விழுந்துருவான். ஆனா ஒரு போட்ல 2 காலம் நின்னாதான் அவன் அந்த பக்கத்துக்கு கரையை கடக்க முடியும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும், அவர் தான் என் தெய்வம், நான் வேற எதையுமே இது பண்ண மாட்டேன், ஆண்டவரை நான் பின்மாறி போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, ஏசப்பா நான் கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை நான் மறுதளிக்க கூடாதப்பா, உங்களோடு இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. சிலர் பாருங்க, நல்லா ஊழியமும் செய்வாங்க, நல்ல விசுவாசியா இருப்பாங்க. ஆனா அதாவது வயதான பிறகு அவங்களுக்கு சரீரத்துல ஒரு பலவீனமோ ஒரு வியாதியோ வந்துட்டா சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் ஊழியம் செய்தேனே, ஆண்டவர் ஏன் என்னை படுக்கையில போட்டுட்டாரு? அப்போ அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம்லாம் உடஞ்சி போயிடும். அந்த விசுவாசம் போயிடும் அவங்கள விட்டு. அப்போ ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. ஏன்? நான் எவ்வளோ ஊழியர் செஞ்சேன், இந்த கால் எங்கெல்லாம் ஓடிச்சு, என்னை ஏன் ஆண்டவர் படுக்க வச்சார்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வியே இதுதான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கடைசி வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தாலும், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா, இந்த உலகத்துல நீங்க எனக்கு போதும் கடைசி வரைக்கும். ஒருவேளை நல்ல கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம்.
ஆனா இந்த அன்பெல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மட்டும்தாங்க நிரந்தரம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நிரந்தரம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட வருவார். வேற யாரும் வரவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில கடந்த கால அவமானங்கள் நிகழ்கால ஆசீர்வாதங்கள்ன்ற தலைப்புல நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கடந்த காலத்துல இல்ல இப்பவும் என் வாழ்க்கையில அநேக அவமானங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் ஆண்டவர் வருகிற நாட்கள்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நீரூற்றை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இந்த கடந்த கால அவமானங்கள் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் சொன்ன அதாவது செத்த ஈ நம்மளை விட்டு போகணும். ரெண்டாவது சொன்ன 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர்னா ஆண்டவர் பக்கம் சார்ந்துக்கணும், இல்லைன்னா உலகத்துக்கு பின்னால போயிடணும். அடுத்தது 3ஆவதுல என்னன்னா, உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 சொல்லியிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா அவனுக்கு நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தே தான் ஆவார். ஹல்லேலூயா. அவனை தரித்திரனா இருக்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல ஆண்டவருடைய கட்டளைக்கு ஒரு மனுஷன், அதாவது நம்ம அவமானங்கள், கடந்த கால அவமானங்கள் மாறி இல்லை இன்னைக்கு நான் அவமானப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னா இதெல்லாம் மாறணும்னா இன்னும் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கோச்சிக்கிட்டு நம்ம எங்கேயும் ஓடவே முடியாது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரச்சனை, நான் உங்களை தானே ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், உண்மையே ஆராதிக்கிறேன்னு, ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன்னு, ஒழுங்கா தசமமாகலாம் கொடுக்கிறேன்னு, நல்லா ஜெபிக்கிறேன்னு, ஏன் எனக்கு மட்டும் பாடு, எனக்கு மட்டும் பாடுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்காத பிள்ளை, சிட்சிக்காத பிள்ளை வேசின் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால யார் அதிக உபத்திரப்படுறீங்களோ உண்மையிலே ஒன்ன நினைச்சுக்கோங்க, என் தேவன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யார் வெறுத்தாலும், இந்த உலகம் வெறுத்தாலோ யார் வெறுத்தாலோ, ஏசப்பா நீங்க என்னை நேசிக்கிறீங்கப்பா, அதனாலதான் இந்த பாடுகள் எனக்கு, அதனாலதான் இந்த உபத்திரங்கள் என்று சொல்லி அந்த உபத்திரத்தின் நேரத்தில் ஆண்டவரை என்ன பண்ணணும்? துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது லூக்கா 16:10 கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வருகிற கொஞ்ச காரியம், நம்ம ஜெபிக்கிற கொஞ்ச காரியம் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கல, ஆனா கேட்டு பாருங்க, காலையில எழுந்து ஜெபம் பண்ணோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஆப்சென்ட் தான் விழும். ஏன்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதிகாலையில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. பாருங்க, பறவைகள் எல்லாம், மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? காலையில அந்த காக்கா எடுத்துக்கோங்க, குருவி எடுத்துக்கோங்க, இல்லை வேற பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அந்த குரல்னால அதுங்க என்ன பண்ணுது? ஆண்டவரை துதிக்குது. ஆனா மனுஷன் மட்டும்தான் துதிக்க மறந்து போகிறான். 6 அறிவு உள்ள மனுஷன் மட்டுமே மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இந்த உலகத்துல வாழ்றோம்னு சொன்னா ஆண்டவருடைய கிருபை இல்லாட்டா வாழவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் கிருபையில தாங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ நோய்கள் வருது, நினைச்சு பார்க்க முடியாத வியாதிகள். ஆனா எத்தனை பலவீனம் இருந்தாலும் உங்களை என்னை ஆண்டவர் நடமாட வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ வேதத்துல உண்மையா இருந்த அநேக பக்தர்கள் உண்டு. அதுல ஒரு நபர் நம்ம அடிக்கடி பார்க்கிற ஒரு நபர் யோசேப்பு. இந்த யோசேப்பு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆதியாகமம் 37:2 வாசிமா. 37:2.
பாருங்க, யோசேப்பு அவன் சின்ன வயதிலேயே கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான். அதனாலதான் தன் அண்ணன்மார்கள் செய்த தவறுகளை அப்பா கிட்ட போய் கோல் மூட்டிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவங்க என்ன தவறு செய்தாலும், ஒருவேளை ஆடுகளை ஒழுங்கா மேய்க்காம இருந்திருக்கலாம், இல்லை ஆடுகளை கொண்டு போய் யார்கிட்டயாவது விற்றுருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிற தவறுகளை தன் அப்பாவிடம் சொல்லி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து அவன் உண்மையாக இருந்தான் என்பதற்கு அடுத்து ஒரு சாட்சி என்னன்னா, ஆதியாகமம் 39 2ஆம் வசனம் வாசிமா. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா பதவி அவனை தேடி வரும். அல்லேலூயா. புகழ் அவனை தேடி வரும். அல்லேலூயா. நம்ம தேடி போகவே வேண்டாங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால இப்போ அவன் பாருங்க, அதாவது அவனுக்கு வந்த அவமானங்கள் என்ன? இப்போ யோசேப்பு உண்மையா இருந்தான். ஏன்னா போத்திபார் வீட்டில் அவன் உண்மையா இருந்தான்றத நம்ம அங்க பார்க்குறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா அவனுக்கு வந்த அவமானங்கள் என்ன? முதலாவது அவனுடைய அவமானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் கண்ட சொப்பனங்கள் தான் அவமானம். அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில வந்த அவமானம் எது? அவன் கண்ட சொப்பனங்கள். சரி, இப்போ நம்ம போத்திபாரை நம்ம பார்த்துடலாம். இப்போ போத்திபார் வீட்டில் அவன் உண்மையா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் உண்மையா இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையா இருந்ததுக்கு இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, 39:9 ஆசிமா. ஆதியா 39:9. பாருங்க, இப்போ பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு மகனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 10 கட்டளைப்படி என்னது? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இப்போ போத்திபார் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா அவன் சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யாருமே கிடையாது, ஆனா அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த பாவத்தை விட்டு விலகக்கூடிய, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு உண்மை அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி உண்மையா இருந்தபடினால 39:21 பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு அநேக இடங்கள்ல வருகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருந்தா நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அந்த ஜெயிலில் இருக்கிற வார்டன் என்ன பண்ணாரு? இவனுக்கு அதாவது சூப்பர்வைசர் வேலையை கொடுத்துட்டார், அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் அதை குறித்து இவங்கிட்ட எதுவுமே விசாரிக்கலையே. இவன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையா இருந்தா இந்த சமுதாயம் நம்மளை நம்பும். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போனோம்னா பண விஷயத்தை கூட என்ன பண்ணுவாங்க? நம்பி உங்க கையில கொடுப்பாங்க. இல்ல ஜொல்ஸா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க? நம்பி உங்க கையில கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அதை என்ன பண்ண மாட்டீங்க? மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை இருக்கும். ஏன்? உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டால். அல்லேலூயா. இப்போ யோசிப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் ஆண்டவர் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதித்தார்னு பின்னால பார்க்கலாம்.
இப்போ யோசேப்பு வாழ்க்கையில வந்த அவமானங்கள் என்னென்ன அவமானங்களை அவன் சந்தித்தான்னு சொன்னா, அவன் கண்ட சொப்பனம் ஆதியா 37:7-9 7 பார்த்தீங்கன்னா, அரிக்கட்டு, அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, எல்லா அரிக்கட்டும் தலை வணங்கி இருக்கிறதுன்னு சொல்றான். அப்போ அவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, நீ என்ன எங்களை ஆளுவாயா, எங்க மேல துரைத்தனம் பண்ணுவாயா, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அடுத்தது 9வது வசனத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் வணங்கி நின்றது அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப இந்த சொப்பனத்தெல்லாம் சொன்ன உடனே அவங்க அண்ணன்களுக்கு இவன் மேல ஒரு இவன் மேல ஒரு கோபம், இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி வாசிப்போமா. அவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, முதலாவது ஆதியா 37:24 தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள அவனை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்மவேலத்தை வித்துட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. பாருங்க, ஒரு கூட பிறந்த தம்பின்னு சொல்லி பாசம் இல்லாதபடி என்ன பண்ணிட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. இப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆதியா 39:1 போத்திபார் இவனை விலைக்கு வாங்கி கொள்கிறான். வாங்கி கொண்டு அவன் வீட்டில் இருக்கிறான். வீட்டில் இருக்கும்போது தான் அந்த போத்திபார் மனைவி என்ன பண்றா, இவளை தகாத விதமாய் அழைக்கிறாள். அழைக்கும் போது அவன் என்ன பண்றான், அவன் அந்த பாவத்தை செய்யாம தன் வஸ்திரத்தை விட்டு ஓடும்போது இவன் என்ன பண்றா, தன் கணவன் நம்பும்படியாய் இவன் மேல அபாண்டமா பழி சொல்லி சிறைச்சாலையில என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. இப்போ சிறைச்சாலைக்குள்ள 2 வருஷமா அவன் இருக்கிறான். ஆனா ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா பல சிறைகள் வரும். நல்லா ஸ்மூத்தா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு மீளவே முடியாது. எப்படா மீண்டு வர்றது வழியும் தெரியாது. ஆண்டவரும் பேசாம இருக்கிறது போல இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே என்ன இல்லை, பதிலே வராத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்படக்கூடாது. ஆண்டவர் மௌனமா இருந்து அந்த பிரச்சனை என்ன பண்றாரு, அவர் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மௌனமா இருந்தா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆண்டவரே இவ்வளோ உபவாசம் போடுறோம், இவ்வளோ ஜெபம் பண்றோம், ஆனா என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே அப்படின்னு கேட்குறோம். ஆனா ஆண்டவர் பதில் தருவாரு. லேட்டா வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அது ஆசீர்வாதமாய் தருவாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ சிறைச்சாலையில பார்த்தீங்கன்னா சொப்பனக்காரன் இவன் பேர். அவங்க அண்ணன்களாம் சொல்றாங்க, சொப்பனக்காரன் வரான்டா, இவனை என்ன பண்ணலாம், இவனை கொன்று போட்டுடலாம், அப்பாட்ட கொண்டு போய் அவன் துணியை காமிச்சிடலாம் இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இவனை யாரும் கொல்ல முடியல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஆனா 2 பேர் கனவு காண்றாங்க, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். பானபாத்திரக்காரன் கண்ட கனவுக்கு நல்ல ஆன்சர் சொல்றான். என்ன சொல்றான், 3 நாளைக்குள்ள ராஜா உடைய பர்த்டே வரும், நீ போவ, திரும்ப பானபாத்திரக்காரனாய் அந்த வேலையில நியமிக்கப்படுவ, ரொம்ப சந்தோஷம். சுயம்பாகியை பார்த்து சொல்றான், 3 நாளைக்குள்ள உன் தலை என்ன பண்ணப்படும், வெட்டப்படும், ஆகாயத்து பறவைகளுக்கு அது இரையாகும்னு சொல்லிட்டான். இப்ப 2 பேருக்கும் சொல்லியாச்சு, 2 பேருக்கும் அது நடக்குது. ஆனா ஒன்னு சொல்றான் பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை மறக்காத, போய் ராஜா கிட்ட சொல்லு, நான் எந்த தவறும் செய்யாம ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சில நேரம் சிலர் எல்லாவற்றையும் மறந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களால் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அதே போலதான் இவனை மறந்துட்டாங்க. ஆனா என் தேவன் மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை என்னையும் மறக்கவே மாட்டார். அவர் மௌனமா இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க, அவர் மௌனமா இல்லை, உங்களை மறக்கவும் இல்லை, உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். பதில் கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதாவது இப்போ ஜெயிலில் இருக்கிறான், இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. யாராலையும் அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியல. அப்பதான் சொல்றான், எபிரே பிள்ளையாண்டான் ஒருத்தன் எங்க இருக்கிறான், ஜெயிலில் இருக்கான், அவனை கூப்பிடுங்க, கரெக்டா சொல்லிடுவான். இப்போ இவன் பார்வோனுக்கு முன்னால கொண்டு வரப்படுறான். அந்த பார்வோன் சொன்ன சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். விளக்கம் கொடுத்த உடனே அவன் சொல்றான், 7 வருஷம் நாட்டில் என்ன வரும், செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சம்.
7 வருஷம் செழிப்பான நாட்கள்ல 5ல் 1 சேர்த்து வைங்க, யாராவது ஒரு ஆள் நியமிங்கன்னு ராஜா பார்க்குறாரு. ஒன்ன மாதிரி, அதாவது அந்த வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த பார்வோன் ராஜா வேற, அதாவது ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, ஆனா சொல்றான் இவனை போல ஒருத்தன் இல்லை, நீ என்ன பண்ணிரு, உன்னையே நியமிக்கிறேன்னு சொல்லி இவனை நியமிச்சுட்டாங்க. ஏன்? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதனால நம்ம உண்மையா இருந்து என்ன லாபம்னு நினைக்காதீங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த உலகம் உங்களை துச்சமா நினைக்கும், ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, கர்த்தர் உங்களை கனப்படுத்த வருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த, அதாவது ராஜா இவனுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, 40வது வசனத்துல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அவனை என்ன பண்றாங்க, எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. உன் அனுமதி இல்லாம கைய காலை கூட ஒருத்தனை அசைக்க கூடாது நாட்டுல சட்டம். அல்லேலூயா. பாருங்க, எங்கேயோ இருந்தவனை ஆண்டவர் அடிமையா கொண்டு அடிமையா இருந்த தேசத்துல அவன் எகிப்துக்கு முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை மற்றவர்கள் கண்டார்கள். அந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து வந்தான். அதனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, அவன் போன இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டுக்கு போனவன ஆசீர்வாதம் தன்னால வந்தோன்னா அவன் உணர்ந்துக்கிட்டான். இவன் வந்த உடனே சிலர் சொல்லுவாங்களே, இவன் வந்துட்டு போனாங்க, நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. அத மாதிரி இவன் வந்ததுலேருந்து என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு அவன் வீட்டு சாவியை கையில கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டு யூடியூப்ல கேட்குறவங்களும் இன்னைக்கு வந்திருக்கிறவங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு ஒருவேளை அநேக பாடுகள் வழியாய் நீங்க கடந்து போயிருக்கலாம். உங்களை பார்த்தாலே ஐயோ இவங்க வந்துட்டு போனாவே நம்ம வீடு விளங்காதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். அதே வாய் ஒரு நாள் வரும், நீ வந்தேனா ஆசீர்வாதம், நீ வந்துட்டு போயேன், நீ வந்து காலை வச்சுட்டு போயேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு, அதாவது கடந்த கால அவமானங்கள் நிகழ்கால ஆசீர்வாதங்களை தரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நபரை சொல்ல விரும்புகிறேன், தானியேல். இந்த தானியேலுக்கு கடந்த கால அவமானங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிமா. தானியேல் 6:1. ஓகே, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த தானியேல்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் இப்போ தரியு ராஜா ஒரு ஆளை நியமிக்கணும்னு பார்க்குறாரு. இப்போ நியமிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னா அதுக்கு தகுதியான ஆளை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போ அந்த ராஜா பார்க்குறாரு, தரையூர் ராஜா ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, புறஜாதியான ராஜா தான். ஆனால் அவர் இந்த தானியேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் தொழுகையை பார்க்குறாரு, அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு அப்படின்றத கண்டுகிட்டார். இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, இவனை அதிகாரியாக மாற்றணும்னு விரும்பினதுனால கூட இருந்த வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவன் வேலையில் என்ன பண்ணணும், குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியல. ஏன் தெரியுமா? அதில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆனாலும், அதாவது தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்,
ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. வேலையில பர்ஃபெக்டா இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவனை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. உடனே என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை பண்றாங்க. பண்ணிட்டு இவனை வேலையிலலாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, இவனை என்ன பண்ணான், இவன் தொழுகையில தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து 30 நாள் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது நாட்டில் சட்டம் போட்டாங்க. இந்த தரையு ராஜா ஒரு அப்பாவி ராஜா. அவர் தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு யோசிக்க நேரம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க சட்டத்தெல்லாம் எழுதிட்டு வந்து முத்திரை போட சொல்கிறாங்க. முத்திரையும் இவர் போட்டுட்டார். ஏன் 30 நாள் வணங்கலைன்னா அந்த வணங்காதவங்கள சிங்கக்கபில போடணும்னு சட்டம். அதில் முத்திரையும் போட்டுட்டார். இப்போ ராஜா முத்திரை வச்சுட்டா அந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது, ராஜாவாலையும் மாற்ற முடியாது. இப்போ போட்ட உடனே இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவன் எப்படினாலும் மாட்டிக்குவான், இவனை க்ளோஸ் பண்ணிடலாம், அப்போனா அவனுடைய ஜாபுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த தானியேல் என்ன பண்ணுறான்னா 10ஆம் வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. 3 வேளையும் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை வந்தால் எத்தனை நேரம் ஜெபிப்போம் சொல்லுங்க? சாதாரணமாக என்ன பண்ணுவோம், பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு பிரச்சனை. கணவனுக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனை, இல்லை மனைவி கணவனுக்கு இடையில பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஜெபம் பண்ணுவோமா? என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சிது? ஒன்றுமே கிடைக்கலையே. அதே போராட்டம், அதே நிந்த, அதே அவமானம் தானே இருக்குது வாழ்க்கையில். ஒன்றுமே கிடைக்கலேன்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் அவன் சோர்ந்து போகலை. சிங்கக்கபில போடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து வச்சு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மூடிக்கிட்டு கூட பண்ணல, திறந்து வச்சுட்டு வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபிக்கிறான். சரி, நம்மளை சிங்கக்கபில போட்டுருவாங்களே, ஒரு நேரம் ஜெபிச்சுக்கலாம் நினச்சானா? இல்லவே இல்லை, 3 வேளையும் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இதை பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க, ராஜாக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா தரையுவை அவர் ரொம்ப நேசிக்கிறவர். இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறாரு, எப்படியோ ட்ரை பண்ணுறாரு, அவனை காப்பாற்றிடலான்னு முடியலை. ஏன்னா அவருக்கு ராஜா முத்திரை வச்சிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா இதில் பார்த்தீங்கன்னா அவர் குடோன்ல இருந்து நிறைய பொருள் திருடு போயிட்டே இருந்துதான். அப்போ ராஜா என்ன சொன்னாராம், அந்த திருடெல்லாம் போதினோடனே எல்லாம் வந்து ராஜாட்ட சொன்னோன்னே ராஜா சொன்னாராம், அந்த திருடனை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அந்த திருடன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த திருடனை சவுக்காலே அடித்து அதாவது சாகடிக்கணும்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக தேடுறாங்க. தேடும்போது திருடனும் அகப்பட்டு கொண்டான். இப்போ திருடன் மாட்டிக்கிட்ட உடனே கருமையான தெய்வ பிள்ளைகள் அந்த திருடனை ராஜா கிட்ட கொண்டு போகும்போது ராஜா அதிர்ந்து போகிறார். ஏன் தெரியுமா? அந்த திருடன் வேற யாரும் இல்லை, அவன் ஒரே மகன். அவருக்கு அப்படியே மனசு வேதனை. ஐயோ, ஏன் மகனை ஏன் கண்ணு முன்னால அடித்து அவனை கொலை செய்யணுமா? ஏன்னா அப்படிதானே அவன் சட்டம் கொடுத்தான். இப்போ அதை மாற்றவே முடியாது, ராஜானா கூட மாற்ற முடியாது, மாற்ற விட மாட்டாங்க மக்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயோ என் பையன் ஏன் முன்னால் அடித்து கொலை செய்யணுமா? இல்லை, அந்த தண்டனை ஏன் மேலே வரட்டும்னு சொல்லி அந்த தகப்பன் உள்ளம் துடிக்குது. அவனை அடிக்கிறாங்க அவங்க பையனை. ஏன்னா எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க, சவுக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. அடிக்க வந்தோடனே இப்போ அடிக்க தொடங்கிட்டாங்க. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த ராஜா திடீர்னு போய் அவங்க பையனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் இப்போ என்னை அடிங்க,
என் பையனை அடிக்கக்கூடாது, என்னையே சாகடிங்க, நான் அந்த பையனுக்காக நான் சாகுறேன், என் மேல் அந்த அடி விழட்டும்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா அழுதாராம். இந்த பையன் கொஞ்ச நேரம், அப்பா நான் தானேப்பா குற்றவாளி, நான் தானேப்பா சாகணும், நீங்கள் ஏன்ப்பா எனக்காக சாகணும்? இல்லைப்பா இல்லை, நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ அடிக்கிறாங்களாம். அந்த வயதான தகப்பன் அவ்வளோ அடியும் அவர் முதுகுலையும் உடம்புலையும் வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே இருந்து மறிக்கும் போது சொன்னாராம், நீ இனிமே நல்ல மனுஷனா ஒரு ராஜாவா இந்த தேசத்தை ஆளணும், இனி இந்த திருட்டு வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மயக்கமான அந்த சூழ்நிலையில் அவன் கிரீடத்தை எடுத்து அந்த தன்னுடைய மகனுடைய தலையில வைத்து விட்டு அப்படியே மரித்து போய்விட்டாராம். ஹல்லேலூயா. அவன் உள்ளம் உடைந்ததாம். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்காக எங்க அப்பா மரிச்சிட்டாரு, நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் உண்மையா ஆட்சி செய்வேன் என்று சொல்லி அவன் அந்த ஆட்சியில் அரியணை ஏறினானாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே மாதிரி தான் இப்ப தரையு ராஜா காப்பாத்த நினைக்கிறாரு தானியேலை, முடியவே இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்க்குறாரு. இப்போ சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ணணும்? இருட்டுறதுக்குள்ள அவனை சிங்கக்கபியில போடணும். நேரம் போய்கிட்டே இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தப்புவிப்பார், எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா அவனுக்கு? ஆண்டவர் அன்பு தெரியாதுங்க. ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு தரையூர் ராஜா. ஆனா தானியேல் வாழ்க்கையை பார்க்கறான், அவன் நேர்மையை பார்க்கறான், அவன் உண்மையை பார்க்கறான், அவன் எப்படி ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான்னு பார்க்கறான். அதை பார்த்து இந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை தரையூர் ராஜா கண்டு கொண்டான். அவன் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியப்பா, அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார்னு சொல்றார். தப்புவிப்பார்னே சொல்றார், அவ்வளோ நம்பிக்கையா சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வரட்டும், ஒருவேளை ஆண்டவரே நான் முக்காவாசி மூழ்கி போயிட்டேன் இந்த பிரச்சனையில, இன்னும் கால்வாசி தான் இருக்குப்பா, என்ன பண்றது வாழ்க்கையில தெரியலையே அப்படின்னு தடுமாற்றத்தோட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மலை போல இருக்கிறவன் பிரச்சனைய நான் பனியை போல லகுவாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் சொன்ன உடனே பாருங்க, இப்போ போட்டுட்டாங்க, சிங்கக்கபியை அடைச்சிட்டாங்க. ஆனா இவன் ராத்திரி எல்லாம் கீத வாத்தியம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டான். ஒன்றும் பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. அதாவது அந்த அரண்மனையில் குறுக்கும் நெடுக்குமா வந்துக்கிட்டே இருக்கிறான். தூக்கம் போச்சு, இசை போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அதிகாலையில் எழுந்த உடனே விடியற் காலம் ஓடி போகிறான். அந்த சிங்கக்கபியில் போயிட்டு துயர சத்தமாய் அவன் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. தப்புவிப்பார்னு சொல்லிட்டான், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, தப்பு வச்சுட்டாரா, உன்னை தப்பு வச்சுட்டாராப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ செத்து போயிருக்க மாட்டான்னு அங்கேயே என்ன பண்ணுறான், அவன் விசுவாசிக்கிறான், நம்புகிறான். கேட்ட உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹல்லேலூயா. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் வாய் என்ன பண்ணிட்டாரு, கட்டி போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கெர்ச்சித்து எழும்புறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்க குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் உங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை மனைவி பேசிக்கொண்டு இருக்கலாம், இல்லாட்டா கணவன் பேசிக்கொண்டு இருக்கலாம், யார் பேசிக்கொண்டு இருந்தாலும் என் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டுனது போல அவர்கள் வாய்களை கட்டுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு ராஜாக்கு அரண்மனையில தூக்கம் வரல, தானியேல் சிங்கக்கபியில அந்த சிங்கத்தின் மடியில் அவன் தூங்குறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஹல்லேலூயா. எத்தனை பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டு வந்தாலும், மலையே இடிஞ்சு விழுகிற போல இருந்தாலும், நம் தேவன் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா.
படுத்த உடனே நம்ம எங்கே போயிடுவோம்? 3வது வானத்துக்கே போயிடுவோம். அல்லேலூயா. இல்லை, அந்த தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ உண்மையிலேயே யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய கிருபை. சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஒரீஸ் இருக்கும்போது, கவலை இருக்கும்போது, பாரம் இருக்கும்போது நம்ம தூங்கினோம்னா படுத்த உடனே தூக்கம் வராது. அப்படியே புரண்டு 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 படுப்போம், எழுந்து தண்ணியை குடிப்போம், அங்கங்கே போவோம், தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒன்று உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. தலைக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க அந்த பாரத்தை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதாவது கவலைப்படுறவங்கள பார்த்து சொல்ல, நீ கவலைப்படாத, கவலையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிருன்னு சொல்கிறாருல்ல. நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா. கவலைப்படுறதுனால எதை கூட்ட முடியுமாங்க? குறைக்க முடியுமாங்க? ஒன்றுமே முடியாது. நம்ம பாரத்தை கொண்டு போய் இறக்கி வச்சுன்னு, அப்பா எனக்கு தெரியாது, நான் வச்சுட்டேன், நீங்கள் நடத்துங்க, நான் உங்கள் பிள்ளை, நான் பாரப்பட மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறோம்? இறக்கி வைக்கிறோம், மறுபடி தூக்கி நம்ம தலை மேலே வச்சுக்கிறோம். அல்லேலூயா. எல்விஎம் சர்ச்சை விட்டு இந்த 2 மாடியை விட்டு கீழே இறங்கும்போது மறுபடி தூக்கிக்கிட்டே போகக்கூடாது, இறக்கி வச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார், அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், அந்த நம்பிக்கை இருக்கணும். தரை ராஜா சொல்றாருல, உன்னை தப்பு வைப்பார்ப்பா. போயிட்டு அவ்வளோ காலையில் போய் கேட்குறாரு, உன்னை தப்பு வித்தாரா இல்லையா? அங்கே சத்தம் வந்தோன்னு அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த தரைய ராஜாக்கு. அவனை வெளியே கொண்டு வர சொல்லி எவன்லாம் இவனை குற்றம் சாட்டினானோ அவனை மாத்திரம் இல்லை பாருங்க. அந்த இடம் வாசிக்கலாமா? 24ஆம் வசனம். தானியேலின் மேல் அந்த தவறு செய்த அவங்க குடும்பம் மொத்தமா, பிள்ளைகள், மனைவி எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்கள ஆண்டவர் ஒரு நபர் உங்களுக்கு செய்யலாம், ஆனா குடும்பமாய் வாஷ் அவுட் பண்ணிடுவார். அல்லேலூயா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ எங்களுக்கு மாந்திரிகம் பண்ணி எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மத்தியில் மறுபடியும் நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டால் மறுபடியும் ஆண்டவர் உங்களை எழுப்பி கட்டுவார். அல்லேலூயா. குடும்ப அல்லங்கம் எடுத்து கட்டப்படும். இன்னைக்கு இடிஞ்சி போயிருக்கிற, தரைமட்டா இருக்கிற என் குடும்பம் என்ன பண்ணும், இன்னும் என்ன செய்வாங்க தெரியலையேன்னு நீங்க ஒருவேளை கலங்கி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் அலங்கத்தை எடுத்து கட்டுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டுவேன்னு சொன்னா கட்டதாங்க செய்வார், அவர் இடித்து போடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அதனால உங்க குடும்ப அலங்கம் மறுபடியும் எடுத்து கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி அவன் அதாவது தரையராஜா அடுத்தது சொல்றாரு 26ஆம் வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். யார் சொல்றது? ராஜா, தரையூர் ராஜா சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த நாட்டில் ராஜாவை 30 நாள் கும்பிடணும்னு சொன்னாங்களோ அதே நாட்டில் சட்டம் மாறி போகுது. இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை தரையுவே அறிக்கை பண்ண வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்து 28 தரையூர் ராஜா ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தானியேல் வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் கடந்த கால நாட்கள்ல பட்ட அவமானங்கள் எவ்வளோ அவனை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. வேலை செய்கிற இடத்துல ஒழுங்கா வேலை செய்தா வேலை செய்யலன்னு இருப்பானுங்க, என்னென்னவோ சொல்லியிருப்பானுங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பொறுமையா போனதுனால கடைசியில் அவன் சதி பண்ணி அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியலையே. உண்மை உள்ள மனுஷனை ஒருத்தனும் அழிக்கவே முடியாது. அல்லேலூயா.
உங்களுடைய நீதி நியாயத்தை கத்தர் பார்க்கிறார். நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருமே இல்லாம 4 சுவருக்குள்ள கண்ணீர் வடிக்கிறீங்களே, அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால உங்க கடந்த கால அவமானங்கள் இன்னைக்கு நிகழ்காலத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள ஆண்டவர் உங்க வாழ்க்கையை செழிப்பா மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து நிறுத்துவார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரிக்கிற, மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊர்ராபா லபாக்கபா ரதீபா ரபாக்கரபா தீனமாக்கரபா ரீகம்மன் ஷல் பிஹோதனை ரபீக்கரபலபரபா. அப்பா, கடந்த கால அவமானங்கள் நிகழ்கால ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆமா ஆண்டவரே, எவ்வளோ அவமானங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில டாடி. ஆனா அந்த அவமானங்களுக்கு பதிலாக அப்பா நித்திய மகிழ்ச்சியை நீங்க கொடுக்க போறீங்க. அப்பா, நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க போறீங்க. இந்த ஆண்டு வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, சியோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னது போல அப்பா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அவங்க பிரச்சனைகளுக்கு விடிவை உண்டாக்குங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.